தமிழ்நாட்டில் சென்னை பேஸ்டு நிறுவனம் கிட்டத்தட்ட 43 ஆண்டுகளாக சென்னையில் ரியல் எஸ்டேட் மற்றும் அதில் ரியல் எஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ரெசிடென்ஷியலில் மெயினாக இந்த 2 ஹோட்டல் சென்ட் மேரிஸ் ரோடு ப்ளஸ் அண்ணா சாலை இந்த 2 இடத்துல ஹோட்டல்ஸும் இது இல்லாமல் கமர்ஷியல் ஆஃபீஸ்லேயும் தே ஆர் இன் டு திஸ் ரியல் எஸ்டேட் செக்மெண்ட் ஃபார் த லாஸ்ட் 43 இயர்ஸ். இந்த 43 வருஷத்தில் சீப்ராஸ் எப்படி தெரியும் வெளியிலன்னு சொன்னாக்கா ஒரு ஹை அண்ட் ரெசிடென்ஷியல் டெவலப்பராக தெரியும். பட் அவங்க எல்லா செக்மெண்ட்லையும் இருக்காங்க, கமர்ஷியல், ரெசிடென்ஷியல் அண்ட் ஆல்சோ ஹாஸ்பிட்டாலிட்டி. இது இல்லாமல் இப்போ புதுசாக உரகடத்தில் தொழிற்சாலை சம்மந்தப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப்லேயும் இப்போது ஒரு 67 ஏக்கரில் போன வருஷம் நம்ம குளோபல் இன்வெஸ்டர் மீட்டில் சைன் பண்ணி அதை ஃபஸ்ட்டு பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோனும் சிஎம்ஆர் நிலைநாட்டப்பட்டு அது நடந்துகிட்ருக்குங்க. ஸோ சீப்ராஸ் நிறுவனத்துடைய க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா குவாலிட்டி, டைம். இந்த சேர்மன் சுப்பரெட்டி சார் பற்றி நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். டைம் தான் வெரி இம்பார்ட்டண்ட்டு. குவாலிட்டி அண்ட் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். அந்த 80ல் யார் கஸ்டமரோ இன்னைய வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி வளர்றது தான் இந்த நிறுவனத்துடைய வளர்ச்சிக்கு காரணம். இந்த பர்டிகுலர் நாளில் நான் ஒரு விஷயத்த சொன்னேன். அதாவது லீட் கோல்டு சர்டிஃபிகேஷன் இந்தியாவிலேயே அக்கார் ஹோட்டலுக்கு முதல் ப்ராஜெக்டு, சென்னையில் இது 2வது ப்ராஜெக்டாக இந்த லீட் கோல்டு சர்டிஃபிகேஷன் வாங்கினது பெரிய விஷயம். அதுவும் ஒரு முன்னாடி ரன் ஆகிட்டு இருந்த ஹோட்டலில் ரிஃபர்பிஷ் பண்ணி கம்ப்ளீட்டாக ரெனோவேட் பண்ணி அதில் நிறைய எனர்ஜி எஃபிஷியன்சி மெஷர்ஸ், வாட்டர் எஃபிஷியன்சி மெஷர்ஸ், வேஸ்ட் மினிமைசேஷன் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு லீட் கோல்டு சர்டிஃபிகேட் வாங்குறது இன்டர்நேஷ்னல் பாடியில் பெரிய விஷயம். அது இந்த ஹோட்டலுக்கு நம்ம பெற்றிருக்கிறது ஒரு உயர்வான ஒரு இதாக கருதுகிறோம் நாங்கள். மற்றபடி சீப்ராஸ் நிறுவனம் அங்கே இதில் ப்ரெஸ் மீட்டில் பேசுன மாதிரி பலவிதமான ஹோட்டல், பலவிதமான தொழில்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப காஷியஸான வழியில் நாங்கள் அதை மூவ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த க்ரோத்ன்றது ஸ்டெடியாக தான் இருக்கும். பட் அது ரொம்ப அக்ரெசிவாக இல்லைன்னா கூட வி ஆர் நோன் ஃபார் குவாலிட்டி. அந்த குவாலிட்டிக்கும் ஒரு டைம்லி டெலிவர் பண்ணுறதுக்கும் ஒரு மிட் செக்மெண்ட்லேருந்து ஹை செக்மெண்ட்டுக்கும் நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோங்கிறத நான் பதிவு செஞ்சுக்க விரும்புகிறேன். வெரி குட் கொஸ்டின். என்னன்னாங்க, இப்போ ஒரு பில்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஹோட்டல் 24 ஹவர்ஸ் ரன் பண்ணுறது, ஏசி ஓடிட்டே இருக்கும், எல்லாம் இருக்கும்போது அந்த எனர்ஜிக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த ரினியூவல் பவர் கன்சம்ஷன் அதை 2 விதமாக பார்ப்போம். ஒன்று, எனர்ஜியுடைய ரெக்குயர்மெண்ட்டை குறைக்கணும். ஒரு பில்டிங் எவ்வளோ யூஸ் ஆகுது அதை குறைக்க முடியும்னா இந்த க்ரீன் பில்டிங்குடைய ஒரு மெஷினரிஸை செலக்ட் பண்ணுறது, வாட்டர் எஃபிஷியன்ட்டு ரீயூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா எனர்ஜியோட டிமாண்டு குறைஞ்சிடும். இப்போ 100 கிலோவாட் ஹவர் ஒரு ஸ்கொயர் மீட்டர் யூஸ் ஆகுதுன்னு வச்சுங்க, அதை என்ன பண்ணுவோம், குறைச்சி 30% குறைச்சிட்டோம்னா மீதி இருக்கிறது ரினியூவல் பவராக போகும்போது நம்ம என்வரன்மெண்ட்டாக்கும் நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பிஸ்னஸ்லேயும் அது நிறைய அட்வான்டேஜ் தான் கொடுக்குறத தவிர டிஸ்அட்வான்டேஜ் கொடுக்கல. ப்ளஸ் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இன்றைக்கி என்வரன்மெண்டல் ஃபோக்கஸ், சஸ்டைனபிலிட்டி ஃபோக்கஸ்னு போகும்போது நம்ம அதை சார்ந்து போகிறதுன்றது ஒன்று, ப்ளஸ் நம்ம என்வரன்மெண்டல் பொறுப்பாக இருக்கிறதுன்றது ஒன்றுன்ற காரணத்தில் நாங்கள் லீட் சர்டிஃபிகேஷனுக்கு நாங்கள் போனோம். தேங்க்யூ.